இந்தியாவிற்கு தேசிய விளையாட்டு, தேசிய விலங்கு, தேசிய காய்கறி ஆகியவை இருப்பது போல தேசிய இனிப்பு என ஒன்று இருப்பது பலருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கும். இதுபோன்ற கேள்விகள் தேர்வில் அல்லது உரையாடலின் போது எங்காவது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, நீங்கள் இனிப்புகளை விரும்புபவராக இருந்தால் இது உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நம் நாட்டில் எந்த ஒரு கொண்டாட்டம் என்றாலும் இனிப்புகள் நிரம்பி வழியும். எத்தனையோ சுவையான இனிப்புகள் நம் நாட்டில் உள்ளன. அற்புதமான இனிப்புகள் நிறைந்த நாட்டில் தேசிய இனிப்பு எது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் நம்பாவிட்டாலும் ரசகுல்லா பற்றி அதிகம் பேசப்படுவதால் அதுவே நம் நாட்டின் தேசிய இனிப்பு என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது தவறு. உண்மையில் ஒரு தேசிய இனிப்பு இருக்கிறதா இல்லையா என்று பலரும் ஆச்சரியப்படலாம். தேசிய விலங்கு, தேசிய மலர் அல்லது தேசிய பழம் போல தேசிய இனிப்பு விவாதிக்கப்படுவதில்லை. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் நிச்சயம் இந்த இனிப்பை அதிகமாக சாப்பிட்டிருப்பீர்கள். இது பெரும்பாலும் வடக்கு பகுதிகளில் காலை உணவுடன் சேர்ந்து வரும். இது மிகவும் எளிதான இனிப்பு ஆகும். சரி, நம் நாட்டின் தேசிய இனிப்பு ஜிலேபி ஆகும். ஜலேபி அல்லது ஜிலிபி என்றும் ஒவ்வொரு பகுதிகளில் அவர்களின் பாணியில் அழைக்கப்படுகிறது. இது ஈரானிய இனிப்பு என்று கருதப்படுகிறது. இருப்பினும் பல பண்டைய சமஸ்கிருத நூல்களில் ஜிலேபி குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஜிலாபி அல்லது ஜலேபி போன்ற இனிப்புகள் குண்டலிகா அல்லது ஜல்வள்ளிகா என்று குறிப்பிடப்படுகின்றன. இது ஜிலேபி போன்றது, எனவே ஜிலேபி மீது இந்திய மக்களின் காதல் பல நூற்றாண்டுகள் பழமையானது என்று அறியப்படுகிறது.